லேப்டாப் பேக்ஸ், மென்ஸ் டிஷர்ட்ஸ் மற்றும் கம்ப்யூட்டர் ஆக்சசரிஸ் 70% ஆஃபரில் இருக்குது. லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. சினிமா என்பது ஒரு மாய உலகம். இங்கு வெற்றி பெற்றவர்கள் உச்சத்தில் இருப்பார்கள், தோல்வி அடைந்தவர்களும் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் இருக்கும் இடமே தெரியாது. ஆனால் ஒரு சிலர்கள் மற்றும் வெற்றி பெற்று குடும்பங்களை கவனிக்க முடியாமல் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாவார்கள். அப்படித்தான் அம்மன் படத்தில் சண்டா என்று பேசியே நம்ம எல்லாரையும் மிரட்டியவர் ரமி ரெட்டி. இவர் தன் கடைசி காலத்தில் மிகவும் மனவேதனைக்குள்ளாகியுள்ளார். பட வாய்ப்பிற்காக மிகவும் அவதிப்பட்ட ரமி ரெட்டி தெலுங்கு, ஹிந்தி, தமிழ் என பல மொழிகளில் இவர் படங்களில் நடித்துள்ளார். இருந்தாலும் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி இவர் பல மன உளைச்சலுக்கு ஆளாகியிருந்தார். குடிப்பழக்கம் நாளுக்கு நாள் எல்லை மீற இவருடைய மனைவி வாழ பிடிக்காமல் அவரை திட்டி வெளியே அனுப்பிவிட்டாராம். இந்த மன உளைச்சல் தாங்காமலே சில நாட்களில் இவர் உயிரிழந்து விட்டார். மேலும் தன் மனைவி தன்னை திட்டியதை பிரபல நடிகர் ஒருவரிடம் இவர் சொல்லி தினமும் அழுவாராம். தமிழில் பல படங்களில் வில்லனாக நடித்த இவர் தெலுங்கில் பல படங்களில் நடித்திருக்கிறார். குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகிய இவர் 52வது வயதில் தன் உயிரை மாய்த்து கொண்டார். 100 படங்களுக்கு மேல் நடித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் இவரை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. இவரை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் சினிமா நியூஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.